அத்தியாயம் 21. தான் தாமிராவை சென்று பார்த்துவிட்டு வந்த கதையை தன் கணவனின் தோளில் சாய்ந்தபடியே அவனுக்குச் சொல்லி முடித்தாள் கீர்த்தனா. எந்தக் குறுக்கீடுகளும் இல்லாமல் அவள் சொல்லியதை கேட்டுக்கொண்டிருந்தவன் பின் மெதுவாக, உண்மையிலேயே நீ தாமிராவை மன்னிச்சிட்டியா கீது? என்று அவளிடம் சந்தேகமாகக் கேட்டான். தொடர்ந்து கௌதம் கூட எதுவுமே சொல்லலையா என்று தன்னால் அவளை இன்னமும் மன்னிக்க முடியவில்லை என்பதை சொல்லாமல் சொன்னான். வேற என்ன பண்ண முடியும்? நடந்து முடிஞ்சதை மாத்தவா முடியும் சொல்லுங்க? இயல்பிலேயே அவ ஒண்ணும் கெட்டவ இல்லைங்க. அந்த நேரத்துல இருந்த மனநிலையில அவளை தேடி வந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டா. அதனால ஏற்பட்ட விளைவு என்னன்னு தெரிஞ்சதும் ரொம்ப துடிச்சு போயிட்டா. நல்ல வேளை நீ என்கிட்ட கிடைச்ச. காட், இதுவே வேற யாராவது ஒருத்தனோட பார்வையில விழுந்திருந்தா என்று கேட்டவாறே அவளை இறுக அணைத்தான். அதுதான் அப்படி எதுவும் நடக்கலையே, எல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்குவோம் என்றவளின் குரலில் ஒரு வெறுமை இருந்தது. அவனை சமாதானப்படுத்த முனையும் அவள் இன்னும் சமாதானமாகவில்லை என்பதையும் நிரஞ்சனால் உணர முடிந்தது. என் மேல இருந்த கோபம் இன்னும் மாறலையா கீது? கரகரப்பாய் வந்த அவன் குரலில் ஒரு தவிப்பு இருந்தது. அவன் கேள்வியில் மீண்டும் அவன் மார்பில் ஒட்டிக்கொண்டாள். அவள் வெட்கத்தில் தான் அப்படி செய்கிறாளோ என எண்ணியவனுக்கு அவன் மார்பில் படிந்த கண்ணீரின் ஈரம் அவள் அழுகிறாள் என்பதை உணர்த்தியது. அதிர்ந்து போனவனாக, ஹே, இப்ப எதுக்கு அழற? கிது, இங்க பாருடா என்று அவள் முகத்தை நிமிர்த்தி ஆதங்கத்துடன் கேட்டான். எப்படி உங்களால என்ன அப்படி நினைக்க முடிஞ்சது? என்ன ஒரு தப்பான பொண்ணா நினைச்சுதானே தொட்டீங்க? எப்படி நீங்க அப்படி நினைக்கலாம்? அதை நினைக்கிறப்ப எல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியறதில்ல தெரியுமா? உங்க மனசுல என்னை பத்தி இப்படி ஒரு நினைப்பு வந்ததுக்கு அப்புறம் எப்படி நான் உயிர் வாழ்ந்தேன்னு எனக்கே தெரியல. நீங்க எப்படி அப்படி என்ன நினைக்கலாம்? நீங்க எப்படி என்ன அப்படி நினைக்கலாம்? என்று தன் மார்பில் கிடந்து கதறி எழும் கீர்த்தனாவை பார்த்து செய்வதறியாது மலைத்தான் நிரஞ்சன். அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாது திகைத்தவன் அவள் முதுகை தடவி கொடுத்தவாறே அவளின் அழுகை அடங்கும் வரை காத்திருந்தான். ஆனால் அவள் அழுகையோ நின்றபாடாக இல்லை. கண்ணீர் வற்றும் வரை கதறி தீர்த்தாள். ஒரு நிலைக்கு மேல் அவள் கண்ணீரை தாங்க முடியாதவனாக, கிது, ஐ எம் சாரிடா, ப்ளீஸ் மன்னிச்சிட்டேன், போதுண்டா, இப்படி அழுதா தலைவலி வந்துட போகுது என்று அவனது எந்த சமாதானமும் அவளை சென்றடையவில்லை. முதல் நாள் இரவு விட்டதை தொடர்வது போல அழுதழுது ஓய்ந்தவள் அந்த அயர்வில் மீண்டும் அவன் மார்பிலேயே மஞ்சம் கொண்டாள். தன் மார்பில் உரிமையுடன் அயர்ந்து தூங்குபவளின் வதனத்தை தன் விரல்களால் மென்மையாக ஸ்பரிசித்தபடியே நேரம் செல்வது அறியாமல் அப்படியே அமர்ந்திருந்தவன் முன் வந்து நின்றாள் ஜெகதீஸ்வரி. வெகு நேரமாகியும் மகனும் மருமகளும் கீழே வராததால் மேலே வந்து மெதுவாக அவர்கள் அறைக்கதவை தட்டி பார்த்தவளுக்கு கதவு தானாக திறந்து கொண்டது. உள்ளே இருந்து எந்த ஒரு சத்தமும் வராது போகவும் மெதுவாக கதவை திறந்து, ராஜா என்று அழைத்து பார்த்தார். அதற்கும் பதில் இல்லாமல் போகவும் தான் அவர் மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தார். அங்கே அவர் கண்ட காட்சி அவர் மனதை உருக்கியது. தன் மனையாளை மடி சாய்த்திருந்த மகனின் முகத்தில் அவர் கண்டது என்ன? இமைக்கும் பொழுது கூட தன் பார்வையிலிருந்து அவள் மறைவதை விரும்பாதவன் போல அவன் கண்கள் இமைக்க மறுத்தனவோ? அதைவிட அவன் முகத்திலிருந்த அந்த பாவம்தான் என்ன? காதலா, வருத்தமா, கோபமா, தன்னிறக்கமா, எதுவென்று வரையறுத்து கூற முடியாத ஒரு உணர்வு கலவையாக அவன் முக பரிமாணங்கள் வேறுபட்டு கொண்டே இருந்தது. இப்பொழுது அவன் மடியை ஆட்சி செய்து கொண்டு இருப்பவள் அவரின் மகனின் மனதை முழுமையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றாள் என்பது அவருக்கு நன்றாக புரிந்தது. அந்த ஆட்சிக்கு ஏதாவது சிறிய பங்கம் வருமாயினும் அவன் தாங்க மாட்டான் என்று யாரும் சொல்லாமலேயே உணர்ந்தார். அவனின் மோன நிலையை கலைக்கும் பொருட்டு, ராஜா என்று மெதுவாக அழைத்தவாறே அவன் கேசத்தையும் மெதுவாக தடவிக் கொடுத்து தன் வருகையை அவனுக்கு உணர்த்தினார். தன் தாயின் அழைப்பிலும் ஸ்பரிசத்திலும் ஏதோ கனவிலிருந்து விழித்துக் கொள்பவனைப் போல விழித்தான் நிரஞ்சன். திடீரென தன் தாயை எதிரில் கண்டவன் ஒரு நிமிடம் எதுவும் புரியாமல் மலங்க விழித்தான். அவனை உணர்ந்தவர் போல அவன் கேசத்தை கலைத்த தன் கரத்தை அப்படியே அவன் கண்களில் பதித்தவர், கதவை தட்டி பார்த்தேன்பா, உனக்கு கேட்கல போல, ரொம்ப நேரமா 2 பேரையும் கீழே காணோம், அதுதான் என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றார். ஆழ்ந்த தூக்கத்திலும் லேசான கேவலை வெளியிட்டுக் கொண்டிருந்த மருமகளின் தலையை தடவி, உள்ளத்தாச்சி பொண்ணுடா, காலையில எழுந்தவுடனேயே ஏதாவது சாப்பிடுறதுதான் நல்லது, அதுதான் அவளை காணோம்னு வந்தேன் என்றவர் மறந்தும் கூட என்ன ஆச்சு, ஏன் அழுகிறாள் என்று கேட்கவில்லை. அவரது கரிசனையான வார்த்தையில் மனம் நெகிழ்ந்தவன் எதுவும் கூறாமல் மெதுவாக அவளை சோபாவில் கடத்திவிட்டு எழுந்து கொண்டான். கீர்த்தனாவின் தூக்கம் கலையாதவாறு சிறு குரலிலேயே அவனும், அவ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா, நீங்க கீழே போங்க, நான் இதோ குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு குளியலறையை நோக்கி சென்றவன் நின்று மீண்டும் தன் தாயிடம் திரும்பி, அம்மா, ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்று தயங்கியவாறே கேட்டான். நீ இவ்வளவு தயங்குற அளவுக்கு அப்படி என்ன ஹெல்ப் பண்ணணும்டா, பெரிய மனுஷா என்ற சூழ்நிலையை சுமூகமாக்கும் முயற்சியில் இறங்கினார் ஜெகதீஸ்வரி. இல்ல, கௌதமுக்கு ஃபோன் பண்ணி கீர்த்தனா இன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ்க்கு வரமாட்டான்னு சொல்லிடுறீங்களா? சரிடா, அதை நான் பாத்துக்கிறேன், நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வா, சாப்பாட்டை அங்கேயே கொடுத்து அனுப்புறேன், நீயும் சாப்பிட்டு அவளையும் எழுப்பி சாப்பிட வை என்று கூறியவாறே அறையை விட்டு வெளியேறினார்.
விரைவாக குளித்துவிட்டு வந்தவன் மீண்டும் கீர்த்தனாவை தன் மடி சாய்த்துக் கொண்டான். மெதுவாக அவள் கேசத்தையும் சருமத்தையும் தடவிக் கொடுத்தே அவளுக்கு குறுகுறுப்பூட்டி அவளை விழிக்கச் செய்தான். தன்னை நிமிர்ந்து பார்க்க சங்கடப்பட்டவளின் மனதை புரிந்து கொண்டவனாக அவளை மேலும் சங்கடப்படுத்தாமல் உணவு உண்ண அழைத்தான். கேள்வியாய் பார்த்தவளிடம், அம்மா மேலேயே அனுப்பி வச்சுட்டாங்க. ரொம்ப நேரமாச்சுடா. எனக்கு ரொம்ப பசிக்குது. ப்ளீஸ் முதல்ல சாப்பிடலாமே என்று எதுவும் நடவாதது போல் கெஞ்சும் அவனிடம் எதுவும் பேச திராணி இல்லாதவள் போல் அவனுடன் சென்று உணவருந்தினாள். முடித்து கொண்டதும் அவளிடம், உனக்கு தூங்கணுமா கீத்து? சாப்பிட்ட உடனே தூங்குறது அவ்வளவு நல்லதில்லையே. கொஞ்ச நேரம் தோட்டத்துல நடந்துட்டு வரலாமா? இல்லைன்னா இங்க கூட பால்கனியில போட்டிருக்கிற ஊஞ்சல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கலாமா? அவன் வார்த்தைகளில் நடுக்கம் இருந்த போதும் அழுத்தமும் நிறையவே இருந்தது. அவளுடன் எதை எப்படி பேச வேண்டும் என்று அவன் மனம் திட்டமிட்டுக் கொண்டிருந்தது. அவன் குரலில் தெரிந்த மாறுபாட்டை உணர்ந்தவள் முடுக்கி விடப்பட்ட பொம்மை போல் அங்கே சென்று அமர்ந்தாள். அப்பொழுது அவன் இருந்த அந்த மனநிலையிலும் கூட அவளது இந்த செய்கை அவனுக்கு சிரிப்பை வரவழைத்தது. அவள் அமைதியாக அமர்ந்திருக்க சிறிது நேரம் நிரஞ்சன் அந்த பால்கனியிலேயே முன்னும் பின்னுமாக நடைபழகினான். பின் ஒரு தீர்மானத்திற்கு வந்தவன் போல அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அவள் கரத்தை எடுத்து தன் கரங்களுக்குள் அடக்கிக் கொண்டவனின் பார்வை எங்கோ வெற்றிடத்தில் நிலைத்திருந்தது. மெதுவாக தன்னை சமநிலைக்கு கொண்டு வந்தவன் பின் அவளிடம், எல்லாத்தையும் இன்னைக்கே பேசி முடிச்சிடலாமா கீதோ? மனசுல இருக்கிற எல்லாத்தையும் இன்னைக்கு பேசி தீர்த்திடலாமா என்று கேட்டவனின் குரலில் இன்றே இதை பற்றி பேசி தீர்த்துவிட வேண்டும் என்று தீர்மானம் இருந்தது. நானாகவே ஒரு முடிவு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அப்புறம் சும்மா சாக்குக்கு என்கிட்ட வேற பெரிய கேள்வி என்ன வேண்டியிருக்கு என்று மனதுக்குள் எகிரிய போதும் கீர்த்தனாவிடமிருந்து லேசான ஒரு தலையசைப்பு பதிலாக வந்தது. போதுமானது என்பது போல தன் தன்னிலை விளக்கத்தை ஆரம்பித்தான் நிரஞ்சன். கீத்து, நான் பண்ணினது மகா தப்பு. மன்னிக்க முடியாத தப்பு தான். ஆனா முதல்ல உன்னை அங்க இருந்து கூட்டிட்டு வரும்போது சத்தியமா என் மனசுல அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்ல. அப்படி ஒரு நிலைமையில நீ அந்த மாதிரி இடத்துல இருந்தா ஆபத்துன்னு தான் நான் உன்னை அங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன். என் மனசுல இருந்ததெல்லாம் நீ எப்படி இங்க வந்த, உனக்கும் உன் அத்தானுக்குமான உன் கல்யாணம் என்னாச்சுங்கிற கேள்விகள் தான். ஆனா நீ இங்க அப்படி ஐ எம் சாரி கீத்து. நான் கனவிலும் நினைவிலும் பார்க்கிற என்னோட தேவதைய நிஜத்துல என் பக்கத்துல அதுவும் என் கைகள்ல பார்த்தப்போ, அதுலயும் நீயா இல்லாம மாறுவேட போட்டிக்கு வந்த தேவதையா தெரிஞ்ச. ஆனா, நான் சாத்தானா? உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் கீத்து? வழக்கம் போல இதுவும் என்னோட கனவு தானோ? என்று கூட எனக்கு தோணுச்சு. நீ எப்படி சென்னைக்கு வந்தேன்னு தெரியாது. ஆனா, இங்க வந்த பிறகு இப்படி சிட்டி நாகரிகம், சுதந்திரங்கிற பேர்ல திரியிற பல பெண்கள் போல நீயும் அப்படி ஒரு அல்ட்ரா மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு மாறிட்டியோன்னு எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்த, என்னோட மனசு என்னோட தப்ப மறைக்கிறதுக்காகவே நீ அப்படிதான்னு முடிவே கட்டிடுச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி அன்னைக்கு கௌதமும், தீபக்கும் உன்கிட்ட பேசிக்கிட்டு நின்னாங்க. உன்கிட்ட உரிமை எடுத்து அவங்க பேசினது எனக்குள்ள பொறாமைய தூண்டி விட்டுடுச்சு. ப்ளீஸ் கீத்து, மன்னிச்சிடேன். 1000 காரணம் சொன்னாலும் நான் பண்ணுனது தப்புதான். எனக்கு புரியுது. ப்ளீஸ்டா என்ற தன்னிலை விளக்கத்துடன் அவன் உருகி மன்னிப்பும் கேட்கும்போது மறுக்க தோன்றவில்லை கீர்த்தனாவிற்கு. தன் சம்மதத்தை காட்டும் முகமாக மெதுவாக அவனை நெருங்கி மீண்டும் அவன் மார்பில் ஒடுங்கிக் கொண்டாள். அவள் தலையை வருடி தேங்க்ஸ் கீது என்று கூறும் பொழுது நிரஞ்சனுக்கு குரல் வளை வேலை நிறுத்தம் செய்து வெறும் காற்றுதான் வெளிவந்தது. சில வினாடிகள் தொடர்ந்து நீடித்த மௌனத்தை கீர்த்தனா கலைத்தாள். அன்னைக்கு சனிக்கிழமை கௌதமோட அம்மாவும் அப்பாவும் அடுத்த நாள் வரதா சொல்லி இருந்தாங்க. அதுதான் கௌதம் கிட்ட அவங்கள பார்க்க கட்டாயம் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் தீபக் அவன் எப்பவுமே இப்படிதான் எல்லாருக்கும் ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாரு. நான் ஏஞ்சல், தாமிரா ஹனி, அப்புறம் நிஷானிக்கு ஸ்வீட்டி. இப்படி எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு பேரு. ஆனாலும் வழியிற ரகம் இல்ல அவன். அதனால அவர்கிட்ட நாங்க எல்லாருமே அப்படிதான் பேசுவோம் என்று கூறி சிரிக்கும் மனைவியை கண்ணிமைக்காமல் பார்த்தான் நிரஞ்சன். அவன் பார்வையால் ஏற்பட்ட வெட்கத்தை மறைக்க, என்ன பார்வை இது? ஆளையே சாப்பிடுற மாதிரி. ஆமா, ரொம்ப பசிக்குது. அப்படியே ஒன்னு சாப்பிடலாம் போல இருக்கு. ஏனா இப்பதானே சாப்பிட்டீங்க, அப்புறம் என்ன பசி? அதுவும் ஆளை சாப்பிடுற அளவுக்கு? இது வேற பசி. இது கூட புரியாம என்ன பொண்டாட்டி நீ? ஐயோ ஆள விடுங்க, நான் கீழ போறேன். விடிஞ்சதுல இருந்து நான் இன்னும் கீழ போகவே இல்ல. அத்தை என்ன நினைப்பாங்க என்று கூறியவாறே அவனிடமிருந்து விடுபட்டுக் கொண்டு கீழே ஓடினாள். அவளைத் தொடர்ந்து ஏய் பார்த்து போ, ஓடாத என்ற அவனது கரிசன வார்த்தைகள் அவளைத் தொட்டு தழுவி சென்றது. நிரஞ்சனுடைய தன்னிலை விளக்கத்தை கேட்டபின் மனதுடன் சேர்ந்து உடலும் லேசானது போல் இருந்தது கீர்த்தனாவிற்கு. தன்னை மறந்து மாடிப்படிகளில் குதித்து ஓடினாள். வேகமாக ஓடி வந்து தன் முன்னால் மூச்சு வாங்கியபடி நின்று கீர்த்தனாவை பார்த்து மென்மையாக புன்னகைத்தார் ஜெகதீஸ்வரி. ஏமா இந்த ஓட்டம் ஓடி வர்ற? முதல்ல உங்களோட இந்த மாடி ரூமை மாத்தணும். 3-4 மாசத்துக்கு கவனமா இருக்கணுமா?
நீ என்னடானா ஓடி பிடிச்சு விளையாடுவ போல இருக்கு என்று அன்பாக அதட்டினார் ஜெகதீஸ்வரி. சாரி அத்த, இனிமே இப்படி ஓட மாட்டேன். அதனால ரூம் எல்லாம் மாத்த வேணாம் ப்ளீஸ் அத்த. எனக்கு மாடி ரூம் தான் பிடிச்சிருக்கு. இனிமே பூனை மாதிரியே ஏறி பூனை மாதிரியே இறங்கிக்கிறேனே என்று தன் கழுத்தை கட்டிக்கொண்டு செல்லம் கொஞ்சம் கீர்த்தனாவை பார்த்து அவள் கன்னத்தை தடவி கொடுத்தவர் தொடர்ந்து, இத்தனை நாட்கள்ல ஜெகதீஸ்வரி கீர்த்தனா மேல் காட்டும் அன்பு அவளை அவரிடம் இப்படி ஒட்டி உறவாடும் அளவிற்கு கொண்டு வந்திருந்தது. உனக்கு நான் இன்னைக்கு லீவு சொல்லியிருக்கேன்டா. என்னடா அத்தை அதிகமா உரிமை எடுத்துக்கிறாளேன்னு நினைக்காத. இன்னைக்கு மட்டும் வீட்ல இரு. வீட்ல ஒரு முக்கியமான விசேஷம். அதுக்கு முக்கியமான விருந்தாளிங்க எல்லாம் வர்றாங்க. ராஜனும் இன்னைக்கு ஆபீஸ் போக மாட்டான். உங்க மாமா சீக்கிரமா வர்றதா சொல்லியிருக்காரு. அதுக்காகவே சீக்கிரமா ஆபீஸ் போயிட்டாரு. நீயும் போய் ஒரு நல்ல புடவையா கட்டிக்கிட்டு வாடா. என்ன என்று கூற அதை கேட்டு சந்தோஷமாக புன்னகைத்தாள் கீர்த்தனா. ஜெகதீஸ்வரியின் கூற்றிலிருந்து நிரஞ்சனம் இன்று வீட்டில் இருப்பான் என்ற செய்தியே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. அதோடுதான் கௌதமனிடம் பேசாமலேயே தனக்கும் லீவு கிடைத்து விட்டது. அது போதுமே அவளுக்கு. யார் வந்தால் அவளுக்கு என்ன? கோவில் சிலை போல தன்னை அலங்கரித்து வந்தவர்கள் முன்னால் கொண்டு சென்று இவள்தான் என் மருமகள் என்று பெருமையாக காட்டப் போகிறார்கள். சிறிது நேரம் அவர்களுடன் சிரித்து பேசிய பின், அவ மாசமா இருக்கா, ரொம்ப நேரம் இப்படி இருக்க முடியாது, அதனால நீ போய் ரெஸ்ட் எடுமா என்று கூறப் போகிறார்கள். இவளும் விட்டால் போதும் என்று ஓடி வரப் போகிறாள். இது அப்பப்போ நடப்பதுதானே என்று எண்ணியவாறே மீண்டும் உள்ளே சென்றாள். நிரஞ்சன் அதே இடத்தில் அப்படியே ஏதோ யோசனையில் இருப்பது தெரிந்தது. மெதுவாக அவன் பின்னால் சென்று அவன் காதருகில் பே என்று சத்தம் செய்து அவன் திடுக்கிட்டு திரும்பியதை பார்த்து ரசித்து சிரித்தபடியே அவன் அருகில் சென்று அமர்ந்தாள். என்ன மாமு, பயந்துட்டியா? இதுக்கெல்லாமா சின்ன பிள்ளை மாதிரி இப்படி குதிப்பாங்க? நீ கத்துன கத்துக்கு இந்த ஊரே பயந்துருக்கும். நான் ஏன் மாத்திரம்? ஆமா, அது என்ன மாமு, காலையில மச்சான்னு சொன்ன, இப்ப மாமு? என்ன லாங்குவேஜ் இது? ரவுடி மாதிரி. அது அப்படிதான், அப்பப்போ வாடா போடாவும் வரும். நான் ரவுடிங்கிறது உனக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? ஊர்லயே பார்த்தல்ல. என்ன சத்தத்தை காணோம்? ஒரு ரவுடி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு பயமா இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும்னா நீ கட்டின தாலியை கழட்டி தந்துட்டு நான் போய்க்கிட்டே இருக்கேன். அரைஞ்சேனா பள்ளிக்குள்ள எல்லாம் பேந்துடும். நீ என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? எதுக்கு எடுத்தாலும் தாலியை கழட்டி கொடுத்துக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அவ்வளவு ஈஸியா என்னை விட்டுட்டு போயிடுவியா? எதுக்கு எடுத்தாலும் தாலியை கழட்டி கொடுத்துக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அவ்வளவு ஈஸியா என்னை விட்டுட்டு போயிடுவியா? நான் தான் உன்னை விட்டு போக விட்டுடுவேனா? என் மனசை நோகடிக்கிறதுலாம் அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு என்று எரிமலையாய் சீறினான் நிரஞ்சன். ஏதோ வார்த்தைக்கு வார்த்தை அவனுடன் மல்லுக்கட்டும் வேகத்தில் வாயில் வந்ததை சொல்லிவிட்டாள். ஆனால் அவனது இந்த கோபம் பார்த்து அதிர்ந்து போனவளுக்கு தான் என்ன சொன்னோம் என்பதை மறந்து போய்விட்டவளாக அதிர்ந்து அவனை பார்த்து கொண்டு நின்றவளை பார்த்ததும் நிரஞ்சனின் கோபம் கொஞ்சம் மட்டுப்பட்டது. ஏன் கீத்து என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஏன் எப்பவும் என்னை விட்டு போறதுலயே குறியா இருக்க என்று கேட்டவனின் கண்களில் இம்முறை வலி அப்பட்டமாக தெரிந்தது. எதுவும் கூற முடியாமல் திகைத்து நின்றாள் கீர்த்தனா. அவளது மிரண்ட பார்வையில் தன்னை தொலைத்தவனாக அவளை அருகே இழுத்து அவள் இதழ்களில் தன் இதழ்களை பதித்தான். சிறிது நேரம் எதுவும் தோன்றாமல் இருந்தவள் பின், இவனுக்கு மட்டும்தான் கோபம் வருமா, ஏன் எனக்கு வராதா என்று நினைத்தவளாக அவனை தள்ளி விட்டுவிட்டு எழுந்து கொண்டாள். அவனை முறைத்து பார்த்துவிட்டு எதுவும் கூறாமல் உள்ளே சென்றவள் மாமியார் கூறியது போல வேறு புடவைக்கு மாறி தன்னை பிறர் கண்களை உறுத்தாதவாறு அலங்காரமும் செய்து கொண்டாள். உள்ளே அலங்காரம் செய்து கொண்டிருந்த கீர்த்தனாவிற்கு கீழே கேட்ட அமளி விருந்தினர்கள் வந்துவிட்டதை கூறியது. இனிதான் கீழே செல்லலாம் என்று எண்ணியவாறு கீழே வந்தவள் வரவேற்பு அறையில் இருந்தவர்களை பார்த்து ஆனந்த அதிர்ச்சியடைந்தாள். ஆம், அங்கே இருந்தவர்கள் அவள் குடும்பத்தாரே தான், கூடவே கௌதமனும் கோமதியும். அவர்களை கண்டதும் கண்களில் கண்ணீர் வழிய செய்வதறியாது நின்றவளை அவளது அக்கா பூங்குடி அவள் குடும்பத்தார் சூழ்ந்து கொண்டார்கள். சிரிப்பும் அழுகையும் சமாளிப்புமாக அங்கே ஒரு உணர்ச்சிகரமான போராட்டங்களின் சங்கமம் நடந்தேறியது. கோமதியையும் வந்து கட்டிக்கொண்ட கீர்த்தனா, சாரி ஆண்டி, சாரி, என்னை மன்னிச்சிடுங்க என்று நீர் நிறைந்த கண்களுடன் திக்கி திணறி அவள் கேட்டபோது அவள் மேல் உண்மையான பாசம் கொண்ட கோமதியால் கோபம் கொள்ள எப்படி முடியும்? அங்கு வரும்போதே கௌதமன் தாயை சமாதானம் செய்து நடந்தது என்ன என்பதை தனக்கு தெரிந்த வரையில் அவருக்கு எடுத்து கூறி கூட்டி வந்திருந்தான். அதை கேட்டதிலிருந்து கீர்த்தனா மேல் இரக்கமும் நிரஞ்சன் மேல் கோபமும் தான் அவருக்கு வந்தது. அப்பொழுதே அவருக்கு கீர்த்தனாவை பார்க்க வேண்டும் போல் இருப்பதை கௌதமனிடம் கூறினார். அந்த வேளையில்தான் கீர்த்தனாவின் தாய் தந்தையரும் அவரிடம் வந்து நடந்ததற்கு மன்னிப்பு கேட்டார்கள். அத்துடன் நிரஞ்சனின் தாய் தந்தையரும் அவர்களுடன் பேசி நடந்த சம்பவங்களுக்கு தாங்களும் வருந்துவதாகவும் கீர்த்தனா தன் உறவுகளுக்காக மிகவும் ஏங்குகிறாள் என்றும் கூறி அவர்கள் மனதை கரைத்து இப்பொழுது தாங்களும் அங்கே போக இருப்பதாகவும் கூறினார்கள்.
உடனேயே கோமதி தானும் அவர்களுடன் வருவதாக கூறி புறப்பட்டு விட்டாள். இதை அவர் கௌதமனிடம் தெரிவித்தபோது கௌதமன் தானும் அவர்களுடன் வருவதாக கூறினான். ஏனெனில் அவனுக்குமே நிரஞ்சனை பார்த்து பேச வேண்டும் போல் இருந்தது. காலையில் ஜெகதீஸ்வரி பேசும்போது கௌதமிடம் மிகவும் வருந்தி மன்னிப்பு கேட்டார். என்னதான் நிரஞ்சன் சாதாரணமாக நடமாடினாலும் உனக்கு துரோகம் செய்துட்டோம் என்ற ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள் இருப்பதாக கூறினார். அவனுடன் பேச அவன் சங்கடப்படுகிறான் என்றும் அவர் கூறிய போது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவன் மனம் எண்ணிக்கொண்டிருந்தது. அப்பொழுது பார்த்து கோமதியும் தான் கீர்த்தனாவின் குடும்பத்தாருடன் சேர்ந்து அவளை பார்க்க போவதாக கூறியதும் அவர்களுடன் தானும் வருவதாக கூறி புறப்பட்டு வந்து விட்டான். அந்த உறவுகளின் சங்கமத்தை கீர்த்தனாவை தொடர்ந்து கீழே வந்த நிரஞ்சனும் ஜெகதீஸ்வரியும் நின்று பார்த்து கொண்டு நின்றார்கள். எல்லாம் முடிந்து அவர்கள் தங்கள் சுயநிலைக்கு திரும்பியதும் மீண்டும் அங்கே புதிய உறவுகளின் சங்கமம் ஆரம்பமாகியது. அந்த சங்கமத்தில் தர்மதாசம் வந்து கலந்து கொண்டார். பிறந்ததிலிருந்து தனியாகவே வாழ்ந்து வந்த நிரஞ்சனுக்கு மாப்பிள்ளை, மச்சான், மாமா, சித்தப்பா என்ற பல உறவு முறைகள் கூறி அழைத்து அவனை திக்குமுக்காட வைத்தார்கள். கிராமத்தவர்க்கே உரிய வெள்ளை மனதுடன் அவர்கள் காட்டிய பாசம் நிரஞ்சனையும் அவனது குடும்பத்தாரையும் நெகிழ வைத்தது. கோமதியை பார்த்து சிறு சங்கடத்துடன் சாரி ஆண்டி என்று அவன் கூறிய போது அவன் கேசத்தை தடவி நெற்றியில் முத்தமிட்டு தன் மன்னிப்பை அவனுக்கு வழங்கினார் கோமதி. கீர்த்தனாவிற்காக அவனை மன்னிக்க அவரால் முடிந்தது. கீர்த்தனாவின் உறவு கூட்டத்திற்கு மத்தியில் கௌதமன் காணாமல் போயிருந்தான். அரை மணி நேரத்திற்கு மேல் நடந்த இவர்களது உணர்வு போராட்டங்களை சோபாவின் ஒரு ஓரமாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த கௌதமனை வெகுநேரம் கழித்தே கவனித்த நிரஞ்சனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. தன்னை நோக்கி நிலைகுத்திய பார்வையுடன் செய்வதறியாது நிற்கும் நிரஞ்சனை பார்த்து கனிவாக புன்னகைத்தான் கௌதமன். அவன் புன்னகையில் மேலும் சங்கடமடைந்த நிரஞ்சன் தன் கேசத்தை கோதியபடி தலையை சற்று தாழ்த்தி கொண்டான். தன் நண்பனை தன்னால் நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத ஒரு நிலை வரும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அவனது மன உணர்வுகளை புரிந்து கொண்டவனாக இருக்கையை விட்டு எழுந்து வந்து அவனை கட்டிக்கொண்டான் கௌதமன். தன்னை கட்டிக்கொண்ட நண்பனை தானும் இறுக கட்டிக்கொண்டான் நிரஞ்சன். வார்த்தைகளால் கூற முடியாத தன் மனவேதனையை தன் இறுகிய அணைப்பால் அவனுக்கு உணர்த்தினான். அவன் மனதை புரிந்தவனாக கௌதமனும் சரி விடுடா, இப்ப என்ன ஆயிப்போச்சு, நீயும் கீர்த்தனாவும் இணையணுங்கிறது தான் விதி. உன்னை மனசுல வச்சுக்கிட்டு என்ன அவ கல்யாணம் பண்ணி இருந்தாதாண்டா தப்பாகி இருக்கும். நடந்தது நல்லதுக்கு என்ன நினைப்போமே. நடுவுல நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்துடலாம். எப்பவுமே நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தாண்டா என்று நிரஞ்சனை சமாதானம் செய்வதில் முனைந்தான். அவனது பெருந்தன்மை நிரஞ்சனை இன்னும் கஷ்டப்படுத்தியது. 4 வருடங்களாக இவள்தான் தன் மனைவி என்று எண்ணியிருந்தவனிடமிருந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அவளை அவனிடமிருந்து தட்டி பறித்துவிட்ட தன்னை இவன் மன்னிக்க தயார் என்றால் இவன் எப்படிப்பட்டவன்? இவன் நட்பு எப்படிப்பட்டது? துரியோதனனுக்கு கிடைத்த கர்ணனின் நட்பைப் போல் இவன் நட்பு எனக்கு கிடைத்துள்ளது என்று எண்ணி பெருமிதமடைந்தான். மனம் லேசாக பறப்பது போல் இருந்தது நிரஞ்சனுக்கு. கீர்த்தனாவின் சந்தோஷம் பொங்கும் முகம் அவனை அலைக்கழித்தது. சந்தோஷத்தில் திளைத்திருக்கும் மனைவியுடன் தனிமையில் பேச சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த நிரஞ்சனை ஏமாற்றாமல் வெகு விரைவில் தனியாக அவர்கள் அறையில் அவன் கரங்களில் மாட்டிக்கொண்டாள் கீர்த்தனா. கடைசியாக அவள் தன்னை கோபத்தில் தள்ளி விட்டு விட்டு வந்தது அவர்களுக்கு மறந்தே போனது. காலையில் அவள் எப்படி நீங்கள் என்னை அப்படி நினைக்கலாம் என்று கேட்டு கதறியது அவன் இதயத்தை பிளந்தது. இவள் நம்முடன் சந்தோஷமாக விரும்பித்தான் வாழ்கிறாளா அல்லது வேறு வழியில்லாமல் வாழ்கிறாளா என்று புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அவனுக்கு அதிலும் அவளது அந்த வார்த்தைகள் இன்னதென்று சொல்ல தெரியாத ஒரு உணர்வை அவனுக்குள் ஏற்படுத்தியிருந்தது. உள்ளே ஒரு ஓரத்தில் ஏதோ ஒன்று உறுத்திக்கொண்டே இருந்தது. கௌதமனை திருமணம் செய்ய சம்மதித்தவள் என்றால் என் நினைவு அவளுக்கு கொஞ்சம் கூட இல்லாமலாயிருந்தது என்று அவன் மனமே ஒரு நிலைக்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த போது அவள் வேறு வந்து தாலியை கழட்டி தந்துவிட்டு நான் போகிறேன் என்று கூறியதும் கோபத்தில் கத்திவிட்டான். இப்பொழுதும் அவள் மனநிலை என்ன என்று அவனால் கணிக்க முடியவில்லைதான். ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. தன் அருகாமையில் கீர்த்தனா அமைதியடைவது தெரிந்தது. போதாததற்கு கௌதமனுடன் அன்றைய சம்பவத்திற்கு பிறகு பேசவே இல்லை. இப்பொழுது அவனுடன் பேசியதும் அவன் முழு மனதுடன் தன்னுடைய செயலை மன்னித்து விட்டதும் அவனை ஆறுதல் படுத்தியிருந்தது. கௌதமன் வேறு உன்னை மனசுல வச்சுக்கிட்டு என்ன அவ கல்யாணம் பண்ணியிருந்தாதாண்டா தப்பாகி இருக்கும் என்று கூறியிருந்தான். எதை வைத்து அவள் மனதில் நான் இருந்தேன் என்று கூறினான் என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனாலும் அதை விலாவாரியாக அவனிடம் கேட்க தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. பின் எப்படி கேட்பது? என் மனைவி என்னை காதலித்தாள் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று அவனிடம் எப்படி கேட்பது? எது எப்படி இருந்த போதும் இப்பொழுது அவள் அருகாமைக்கு அவன் மனம் ஏங்கியது. அவன் ஏக்கத்தை புரிந்து கொண்டவள் தனியாக வந்து அவன் கைகளில் சிக்கியவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டவன், என்ன அம்மனி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? இருக்காதா பின்ன? இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்து எல்லாமே நல்லதாவே நடக்குது. இதை விட வேற என்ன வேணும்?
கௌதமுக்கு நான் அநியாயம் பண்ணிட்டோனோங்கிற நினைப்பு மனசுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த கவலை நேத்து தீர்ந்தது. என் குடும்பத்த பார்க்கணும், பேசணும், அம்மா மடியில தலை வச்சு படுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதையும் அத்தையும் மாமாவும் நிறைவேத்தி வச்சுட்டாங்க. என்னை என்னோட புருஷன் கடமைக்கு கல்யாணம் பண்ணிக்கல. என்ன மாதிரியே அவரும் என்னை பார்த்த நாள்ல இருந்து காதலிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுச்சு. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு என்று கூறிக்கொண்டு போனவளை, "ஏய் இரு இரு, நீ என்ன காதலிச்சியா? இது என்ன புதுசா கதை சொல்ற?" என்று குறுக்கு விசாரணையில் இறங்கினான் நிரஞ்சன். இது ஒன்றும் புதுக்கதை இல்ல, பழைய கதைதான். அவனிடம் இருந்து விலகி தன் கப்போர்டை திறந்து உள்ளே தான் இத்தனை வருடங்களாக ஒளித்து வைத்திருந்த அவனது சட்டை ஃபேண்டை எடுத்து வெளியே போட்டாள் கீர்த்தனா. அதை பார்த்த நிரஞ்சனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இதை இன்னும் நீ வச்சிருக்கியா கீது? சந்தோஷத்தில் அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவர தவித்தது. அவன் முகத்தை பார்த்து அவன் மனநிலையை புரிந்து கொண்ட கீர்த்தனா, இல்லைங்க. ஆரம்பத்துல எனக்கு வந்தது காதலான்னே எனக்கு தெரியல. எத்தனையோ தடவை இதை தூக்கி போட்டுடலாம்னு நினைச்சிருக்கேன். ஆனா முடியல. கௌதமுக்கு என்னை கேட்டு நானும் சரின்னு சொன்னப்போ, நீ தப்பு பண்ற, இதை தூக்கி போட்டுடு என்று என் மனசாட்சி சொல்லுச்சு. சென்னைக்கு வந்ததும் தூக்கி போட்டுடலான்னு தான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து உங்களை கௌதமோட ஃப்ரெண்டா போட்டோவுல பார்த்ததும் எனக்குள்ள அமுங்கி இருந்த காதல் தன்னோட கட்டுகளை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துடுச்சு. கௌதம் கிட்ட இன்னைக்கு சொல்லிடலாம், நாளைக்கு சொல்லிடலாம்னு நினைப்பேன். அதை சொல்ல என்னால முடியல. திரிசங்குவோட நிலைமை மாதிரி உங்களுக்காக காத்திருக்கிறதா இல்ல கௌதம கட்டிக்கிறதான்னு தெரியாம தடுமாறிக்கிட்டே இருந்தேன். கௌதம ஏமாத்தவும் மனசு வரல. ஆனா என்னோட இந்த ஒருதலை காதலால யாருக்கு என்ன லாபம், என்ன பண்றதுன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தப்போதான் நீங்க வந்தீங்க. அதற்கு மேல் பேச முடியாமல் தன் கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி எழத் தொடங்கினாள் கீர்த்தனா. அவள் கண்ணீரை காண பொறுக்காதவனாக ஓடிச் சென்று அவளை அணைத்துக் கொண்டவன், போதுமா, நீ அழுத்தது போதும், பட்டதெல்லாம் போதும். இனி நீ அலறத நான் எப்பவும் பார்க்க கூடாது. கலங்கிய தன் விழிகளை உயர்த்தி அவனை தவிப்புடன் பார்த்தவள், நீங்களும் என்னை பார்த்த நாள்ல இருந்து விரும்புனீங்க தானே, அப்புறம் ஏன் என்னை தேடி வராம போனீங்க என்று ஏக்கத்துடன் அவள் கேட்க உருகித்தான் போனான் நிரஞ்சன். நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சேன் கீத்து. ஆனா வேலைன்னா உனக்கும் அந்த திருவேங்கடத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னாரு. ஐயோ பொய் பொய், ஏன் அப்படி சொன்னாரு? யாருக்கு தெரியும், ஒருவேளை என்னால உன்னோட கல்யாணம் நின்றுடுச்சுன்னு நினைச்சு நான் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சாரோ என்னமோ. ஆனா அதனாலேயே நான் பட்ட வருத்தம் யாருக்கு தெரியும்? உன்னை இன்னொருத்தனோட, அதுவும் அந்த முரடனோட பொண்டாட்டியா? கடவுளே, என்னோட மனநிலைமைய வார்த்தைகளால விவரிக்க முடியாதுடா என்று கூறி அவளை தன்னுடன் இன்னும் இறுக்கிக் கொண்டவன், நீ எனக்குன்னு பிறந்தவ, அதுதான் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் கைக்கே வந்து சேர்ந்திருக்க என்று பெருமிதமாக சிரித்தான். அவன் சிரிப்பில் தானும் கலந்து கொண்டாள் கீர்த்தனா. அவளின் சிரிப்பில் தன்னை மறந்தவனாக அவன் கைகளும் இதழ்களும் முன்னேறியது. ஐயோ என்னது இது, பட்ட பகல்ல வீடு பூரா ஆளுங்களை வச்சுக்கிட்டு விடுங்க கருப்ஸ். ஏய் என்ன சொன்ன, திரும்ப சொல்லு, திரும்ப சொல்லு. ஆனந்த அதிர்ச்சியில் அவன் படபடக்க, எதற்காக இவன் இப்படி கேட்கிறான் என்று புரியாத கீர்த்தனாவும், என்ன சொன்ன, விடுங்க வீடு பூரா ஆளுங்க இருக்காங்கன்னு சொன்ன என்றாள் தெளிவாக. அது இல்ல, நீ நீ என்ன கருப்ஸ்னு தானே சொன்ன. ஓஹோஹோ என்று சற்று வாட்டத்துடன் கூறியவள், சாரிங்க, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் என்றாள் வருத்தத்துடன். ஏன், நீ அப்படி கூப்பிட மாட்டியான்னு நான் காத்துட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி சொல்ற? உங்களுக்கு பிடிக்காதோன்னு நினைச்சேன். யார் சொன்னா? வேற யாராவது இப்படி சொல்லியிருந்தா பிடிச்சிருக்குமோ தெரியல. ஆனா நீ நீ மறுபடியும் இப்படி கூப்பிட மாட்டையான்னு நான் எவ்வளவு ஏங்கி கிடந்தேன்னு தெரியுமா? அவனது குரலில் அவனது ஏக்கம் அப்பட்டமாக தெரிந்தது. அதை கேட்டு அவனது கழுத்தை கட்டிக்கொண்டவள், உங்களை நான் எப்படி கூப்பிடுறது என்று காதலுடன் கேட்டாள். இது என்ன கேள்வி? இவ்வளவு நேரமும் என்ன சொல்லிட்டு இருந்த? அது வேற, அது நம்ம தனியா இருக்கிறப்போ. மத்தபடி எப்படி கூப்பிடுறதா? உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணும்னாலும் கூப்பிட்டுக்க. இதே வாய் தான் அப்போ மாமும் மச்சான்னு ரவுடி மாதிரி பேசுறேன்னு திட்டுச்சு. ஏய், அது ஒரு விதமான ஆதங்கம். நீ என்ன கருப்ஸ்னு கூப்பிடவே இல்லையேங்கிற ஆதங்கம். அதுக்குன்னு தாலியை கழட்டி கொடுத்துட்டு போறேன்னு சொல்லுவியா? அது ஏதோ பேச்சு வாக்குல தெரியாம சொன்னது, அதுக்குன்னு அப்படி திட்டுவீங்களா? சாரிடா கிளியம்மா, இனிமே உன்னை திட்டவே மாட்டேன். உன்னை என்னோட கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன்டா என்று கூறியவாறே தன் அணைப்பை இறுக்கினாள். அதற்கு பதிலேதும் கூறாமல் அவன் அணைப்பில் அடங்கினாள் கீர்த்தனா. சில நிமிடங்கள் நீடித்த அவர்களின் மோன நிலையை நிரஞ்சனே கலைத்தான். இப்போ எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? கௌதம் கிட்ட இருந்து உன்னை தட்டி பறிச்சிட்டனோ என்று எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு. ஆனா அது இப்போ இல்ல. உன்னோட மனசுல நான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு இது போதும் என்றவன் தொடர்ந்து அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்களை ஊடுருவி பார்த்தான்.
நீ எனக்கானவ, நீ எனக்கென்றே பிறந்தவ, என்னை தேடி வந்து என்னைச் சேர்ந்தவ. நீ எனக்கானவ கீத்து, நீ என்னவள் என்று அவன் இதழ்களின் உச்சரிப்புகளுக்கு இடையே கிடைத்த ஒவ்வொரு இடைவெளியிலும் அவன் இதழ்கள் அவள் முகத் தாமரையில் தன் முத்திரைகளைப் பதித்தது. எதிலுமே கிடைக்க முடியாத ஒரு சந்தோஷம் மன கிளேசங்களைக் களைந்து ஒருவர் காதலை மற்றொருவர் இனம் கண்டு கொண்டதில் அவர்களுக்குக் கிடைத்தது. காதல், அதுதான் எவ்வளவு மகத்தானது! எங்கேயோ பிறந்து, எங்கேயோ வளர்ந்த இருவரது இந்தக் காதல் எப்படியெல்லாம் விளையாட்டு காட்டி ஒன்று சேர்ந்திருக்கிறது! யாருக்கு யார் சொந்தம் என்பது காலத்தின் கணக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழர் பண்பாடு. ஆனால் அந்த ஒருவன் அல்லது ஒருத்தி யார் என்பதுதான் கேள்வி. நடுவிலே உனக்கு வரும் விபத்துகள் எல்லாம் உன் துணையாகாது. உன் துணை உன்னைத் தேடி எந்த வயதிலும் வரலாம். இனம் கண்டுகொள். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனிமேல் வர்ற எல்லா கதைகளையும் கேட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இனி அடுத்த கதையில பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.